ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் தொடர்கதையில் கோமதி ஆக்ரோஷத்தோட கோவமாக வீட்டில் சண்டை போட்டுக்கிட்டு நான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் எனக்கு மரியாதையே இல்லை, அதனால் எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, நான் கிளம்புறேன்றாங்க. உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்து, ஏய் என்னடி உனக்கு இங்கே மரியாதை இல்லை, என்ன யார் உனக்கு மரியாதை தரலன்ற, இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்புறன்ற, ஏன்டி இப்படி எல்லாம் நாடகம் போட்டுட்ருக்க, கை வலிக்குது, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு அப்படி இப்படின்ட்டு நாடகம் போடுவா, அதே மாதிரி திருப்பியும் ஸ்டார்ட் பண்ணிட்டா இவ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே கோமதி, என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க, நான் நாடகம் போடுறேன்னு சொல்கிறீங்க, ஏதோ என் புருஷன் என்கிட்ட பேசலையே, அதனால் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு அப்படி இப்படி பண்ணேன் தான், ஆனால் அதுக்காக என்னை ஒரு அடியாக நான் விழுந்து கிடந்தப்ப நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கல்ல, அதுவே எனக்கு மனசு வருத்தம், அதனால் எனக்கு இந்த வீட்டில் இருக்க பிடிக்கல, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன், யாரும் என்னை தடுக்காதீங்க, இந்த வீடு இருக்கிற தசை பக்கம் கூட நான் இனிமே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு போகிறாங்க. உடனே அரசி ராஜி எல்லாம் தடுக்கிறாங்க. அம்மா போகாதீங்கம்மா போகாதீங்கம்மான்றாங்க. ராஜி அரசி எல்லாருமே தடுத்து நிறுத்துறாங்க. அப்போ கூட பேச்சை கேட்கல, அவங்க போயிடுறாங்க. உடனே ராஜி உள்ளே வந்து, மாமா ஏங்க உண்மையாகவே அத்தை கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு போகிறாங்கங்க நிஜமாவே அப்படின்றாங்க. போங்க யாராவது கூப்பிடுங்க அப்படின்றாங்க. சரவணன் உடனே நான் போகிறேன், அம்மாவை போய் நான் கூப்பிடுறேன் அப்படின்ட்டு போகிறாரு. உடனே கதிர் என்ன சொல்கிறாருன்னா, ஏய் நீ போகாதடா, அப்பா தான் போகணும் அம்மாவை கூப்பிட, ஏன்னா அவங்க வந்து அப்பா மேலே ரொம்ப கோபமாக இருக்காங்க, அப்பா கூப்பிட்டா மட்டும்தான் அம்மா வீட்டுக்கு வருவாங்க, அதனால் அவரே போய் கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். உடனே பாண்டியன், நான் போய் கூப்பிடலப்பா, அவள் வந்துடுவாப்பா, சும்மானா அது மாதிரி தான்ப்பா பண்ணுவா, கொஞ்சம் தூரம் தான் போவா, திரும்பி வந்துடுவா அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். அதுக்கு மீனா வந்து, மாமா அத்தை இவ்வளோ கோவமாக இம்புட்டு கோவமாக பேசுனாங்க, அப்படி பேசுனதை பார்த்தா அவங்க திரும்பி வந்துடுற மாதிரியா பேசுனாங்க, போங்க மாமா அவங்கள போயிட்டு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. சரிப்பா நான் போகிறேன்ப்பான்னு சொல்லிட்டு பாண்டியனும் போகிறாரு கோமதியை கூப்பிட்றதுக்காக. அதுக்கப்புறம் கோமதி கிட்ட போயிட்டு, ஏய் கோமதி நில்லுடி, ஏய் நில்லுடி, ஏண்டி இது மாதிரி பண்ணுற, எதுக்குடி இது மாதிரி வர, வீட்டை விட்டு போகிற, எங்கடி போவ, நில்லுடி நில்லுடி அப்படின்றாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஆமாம் என்னை அப்போ ஓயாமல் நாடகம் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க, இப்போ எதுக்கு என்னை கூப்பிட வந்தீங்க, நான் வேறு எங்கேயாவது நைட்டு தூங்கி எழுந்துக்கிற வரையும் ஃபுல்லாக வீட்டு வேலை செஞ்சு ஓயாமல் செய்கிறேன், நைட்டு தூங்குற வரையும், இதை 4 வீட்டில் போய் செஞ்சேன்னா எனக்கு 4 காசாக கிடைக்கும், நான் வீட்டை விட்டு போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, என் பின்னாடி வராதீங்க, என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க கோமதி. ஏ நில்லுடி கோமதி, ஊர் உலகமே பார்க்குதுரி, ஆண்டி இப்படி என்ன அசிங்கப்படுத்துகிற, அவமானமாக இருக்குதுரி, வாடி வீட்டுக்கு போயிடலாண்டி அப்படின்னு கத்திக்கிட்டே போகிறாருங்க. அப்போ கூட முடியாதுன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருக்காங்க. அப்புறம் கோமதி வீட்டில் அவங்க அம்மா காந்திமதி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ கோமதியும் காணுமே, கோமதியை கூப்பிட போனால் அவங்க புருஷனையும் 2 பேரையும் இன்னும் காணுமே, எங்கே போனாங்கன்னு தெரியலையே, ஏமா அரசி கோமதிக்கு இப்படி தான் கோபம் வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அரசி சொல்கிறாங்க, இல்லை அம்மாச்சி, அம்மாவுக்கு இப்படிலாம் கோவம் வராது, அப்பா ரொம்ப நாள் பேசாமல் இருக்கிறதுனால தான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அரசி. அதுக்கப்புறமா வந்து மீனா சொல்கிறாங்க, பாவம் அத்தை எவ்வளோ மனசு நொந்து பேசுகிறாங்க, அவங்கள வந்து எல்லார் முன்னாடியும் நாடகம் நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டாரே மாமா, இப்படி சொன்னதுனால அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம், அதனால தான் இப்படி ஆயிட்டாங்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதுக்கு சரவணன் சொல்கிறாரு, இல்லைப்பா மீனா, அப்பா வந்து அம்மாவை இப்படி கிண்டலாக பேசினாலும் ஆனால் என்கிட்ட வந்து அம்மாவை பற்றி ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாரு மீனா அப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். அதுக்கு மீனா சொல்கிறாங்க, ஏன் மாமா எல்லாரும் முன்னாடியும் இப்படி அத்தையை கிண்டலாக பேசினவர் வருத்தப்பட்டதையும் அவங்க எதிர்க்க தானே அவர் வருத்தப்பட்டிருக்கணும், உங்ககிட்ட வருத்தப்பட்டா எப்படி அது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு சரவணன். திருப்பியும் பாண்டியன் ஓடுறாருங்க, கோமதி நில்லுடி நில்லுடி, ஆண்டி இப்படிலாம் பண்ணுற, எங்கடி போவ நீ அப்படின்னு கேட்குறாரு. நான் எங்கேயோ போகிறேன், எனக்கு பிறந்த வீடு இல்லை, அங்கேயும் நான் போக மாட்டேன், ஏதோ அண்ணனுங்க 2 பேர் இருக்கிறானுங்க தான், ஆனால் அவனுங்கிட்ட போனால் அவனுங்க கழுத்தை பிடிச்சி என்னை வெளியே தள்ளுவானுங்க, அந்த திமிரில் தானே நீங்கள் எல்லாம் இப்படி பண்ணுறீங்க என்ன, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நான் எங்கேயாவது வீட்டு வேலை செஞ்சு பொழைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு பின்னாடியே ஓடுறாருங்க. ஓடினதும் ஒரு இளநீ கடை
கடை வருது. அந்த இளநீ கடையில் ஒரு இளநீ ஒன்று வாங்கிக்கிறாங்க. வாங்கிக்கிட்டு காசு கொடுமான்றாரு அவரு. "இதோ பின்னாடி வராரு, அவர்கிட்ட வாங்கிக்கோன்றாங்க." உடனே பாண்டியன் இளநீக்கும் காசு கொடுத்துட்றாரு. காசு கொடுத்துட்ட பிறகு வந்து நின்றுட்டு இளநீ குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு "வாடி போகலாம், இளநீ குடிச்சிட்டு வாடி போகலாம்" அப்படின்றாரு. உடனே இவங்க சொல்கிறாங்க, "ஏன் இளநீக்கு நீங்கள் காசு கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து இளநீ குடிச்சிட்டு உங்கள் பின்னாடியே வருவேன்னு நினைக்காதீங்க" அப்படின்றாரு. "ஏய் ஏன்டி இப்படி பண்ணுறேன்னு" கெஞ்சுறாருங்க. நாளைக்கு கோமதி வீட்டுக்கு திருப்பி போவாங்களா, இல்லை இன்னும் பாண்டியனை போட்டு வதக்கு வதக்குன்னு வதப்பாங்களா அப்படின்றத நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. பை பாய்.